வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பணத்தையும் உங்க எதிர்காலத்தையும் நேரடியா பாதிக்கக்கூடிய 3 முக்கியமான அரசாங்க அறிவிப்புகளை பத்தி தான் நாம விரிவா பேச போறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நகைக்கடன் வட்டி குறையுமா, அப்புறம் உரிமை தொகை வாங்குறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், கடைசியா இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான சூப்பரான இலவச வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இந்த 3 விஷயங்களையும் தான் ஒண்ணுனா நாம அலச போறோம். சரி, நாம முதல்ல பார்க்க போற விஷயம், நம்மில் பல குடும்பங்களோட அவசர தேவைக்கு கை கொடுக்கற நகைக்கடன் பத்தி தான். இதுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த மாற்றத்தினால உண்மையிலேயே நகைக்கடன் வட்டி குறையுமா? ஆமாங்க, குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த வட்டி குறைப்புக்கு காரணம் என்னன்னா, முன்னுரிமைத்துறை கடன் அப்படின்னு சொல்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து தான். இது மூலமா வங்கிகளுக்கு ரொம்பவே குறைஞ்ச வட்டியில நிதி கிடைக்கும். இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வங்கிகள் மட்டும் இல்லாம வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், அதாவது என்பிஎஃப்சிகளுக்கும் இந்த சலுகையை கொடுக்கலாமான அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அட்டவணைய பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, இப்போதைக்கு என்பிஎஃப்சிகள்ல வட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இந்த புது சிஸ்டம் வந்துட்டா அவங்களுக்கும் கம்மி வட்டியில நிதி கிடைக்கும். இதனால என்னாகும்? வங்கிகளுக்கும் என்பிஎஃப்சிகளுக்கும் ஒரு போட்டி உருவாகும். கடைசியில கடன் வாங்குற உங்களுக்கு தான் வட்டி குறையும். இது ஒரு நல்ல சேமிப்பு தானே? அப்போ இந்த மாற்றத்தால யாருக்கெல்லாம் லாபம்? முக்கியமா பிள்ளைங்களோட படிப்பு செலவு, திடீர் மருத்துவ செலவுன்னு நகைய நம்பியிருக்கிற நடுத்தர குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கும் சின்னதா தொழில் பண்றவங்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரி, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். மகளிர் உரிமை தொகைக்கும் ரேஷன் கார்டுக்கும் என்ன தொடர்பு? வாங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கணும்னா ரேஷன் கார்டு கண்டிப்பா வேணும். போன தடவை தகுதி இருந்தும் நிறைய பேரால அப்ளை பண்ண முடியாம போனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ யாருக்கெல்லாம் தனியா ரேஷன் கார்டு வேணும்? தகுதியுள்ள பெண்கள், திருநங்கைகள், கல்யாணமாகாதவங்க, முக்கியமா புதுசா கல்யாணமாகி தனியா போற ஜோடிகள், இவங்க எல்லாருமே உடனடியா தங்களுக்குன்னு ஒரு தனி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் இவ்ளோ அவசரப்படணும் நீங்க நினைக்கலாம். சொல்றேன் கேளுங்க. ஒரு புது ரேஷன் கார்டு நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் ஆயிடும். 2026ல தேர்தல் வருது. அப்ப இந்த திட்டம் இன்னும் விரிவாக்கப்படலாம். நீங்க இப்பவே கார்டோட ரெடியா இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போகலாம். இல்லனா வீட்ல இருந்தபடியே டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் மூலமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது கிராமப்புற இளைஞர்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு அருமையான இலவச திறன் பயிற்சி திட்டம் பத்தின முழு விவரத்தையும் இப்ப பார்க்கலாம். இந்த தீன் தயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்துல சேர்றதுக்கு தகுதிகள் எல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்க வயசு 18ல இருந்து 35க்குள்ள இருக்கணும். சென்னையை தவிர மத்த மாவட்டங்களை சேர்ந்த கிராமப்புற இளைஞரா இருந்தா போதும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இவங்க கொடுக்கற கோர்ஸ்கள் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் ஆபரேட்டர், மொபைல் ஃபோன் டெக்னீஷியனு. இப்போ மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட் இருக்கிற 40க்கும் மேற்பட்ட மாடர்ன் கோர்ஸ்கள்ல உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். இந்த பயிற்சி முழுக்க முழுக்க இலவசம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கும் மேல நீங்க ட்ரெய்னிங் போற ஒவ்வொரு மாசமும் உங்க கை செலவுக்கு 1200 ரூபாய் உதவித்தொகையும் கிடைக்கும். அது மட்டுமா, தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, யூனிஃபார்ம், புக்ஸ்னு எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கூடவே இங்கிலீஷ்ல பேசுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சாஃப்ட் ஸ்கில்ஸ் பயிற்சியும் கொடுக்கறது தான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, பயிற்சியை முடிச்சாச்சு. அடுத்து என்ன? கவலைப்படாதீங்க. தகுதியானவங்கள்ல 50% பேருக்கு பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை வாங்கி தரவும், 20% பேருக்கு சொந்தமா தொழில் தொடங்கவும் இவங்களே வழிகாட்டுவாங்க. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த திட்டம் மூலமா வேலையில சேர இளைஞர்களுக்கு வேலையில செட்டில் ஆகிறதுக்காக 6 மாசத்துக்குள்ள மொத்தம் 1,27,000 வரைக்கும் ஊக்கத்தொகையா தராங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த திட்டத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கவோ இல்ல இதுல சேரவோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த வாழ்வாதார உதவி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. 155330. சரி, நாம இப்போ இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரிவைண்ட் பண்ணி பாத்திரலாம். 1. நகைக்கடன் வட்டி சீக்கிரமே குறைய வாய்ப்பிருக்கு. 2. மகளிர் உரிமை தொகைக்கு ரேஷன் கார்டு ரொம்பவே கட்டாயம். இல்லாதவங்க உடனே அப்ளை பண்ணுங்க.
3 கிராமப்புற இளைஞர்கள் இந்த இலவச திறன் பயிற்சி திட்டத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. உங்க குடும்பத்தோட நிதி நிலைய பலப்படுத்த இந்த 3ல எந்த வாய்ப்பை நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு உடனடியா செயல்படுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த முறை சந்திப்போம்.